நேர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம் பார்வைகள் நிகழ்ச்சியூடாக. இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யாழ் பல்கலைக்கழக ஒன்றிய தலைவர், அதாவது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக எமக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து திரு சூரியசேகரம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை, அவர் ஒடி வடிவில் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது நடக்கும் பல்கலைக்கழக நீங்கள் தற்போது நடக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்களை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை கேட்குறீங்கள். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கணிப்பு இருக்கிறது இந்த விஷயத்தில். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அரசியல் உரிமை இருக்கத்தான் வேணும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால், பல்கலைக்கழக மாணவர்கள் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாணவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பல்கலைக்கழக மாணவர்களிடம் நான் எதிர்பார்ப்பது அதைத்தான். சரித்திரத்தை ஆராய்ந்து சமீபகால சரித்திரத்தால் எமது மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டார்கள், பிழையான யதார்த்தமில்லாத கொள்கைகளை பின்பற்றி எமது போராட்டங்களை நடத்ததன் காரணமாக எமது மக்களை, ஏராளமான எமது மக்களை அழித்துவிட்டு, நந்திக்கடலில் எடுத்து சென்று அவர்களை அழித்துவிட்டு திரும்பவும் அவற்றை ஆராய்ந்து என்னென்ன விதத்தில் நாங்கள் பிழைவிட்டிருக்கிறோம் என்பதை ஆராயாமல் திரும்பவும் அதே வழியை தான் பின்பற்றுவோம் என்று அடாத்து கதைகள் கதைப்பதும், செம்மறி கூட்டங்கள் போன்று பழைய செல்லுபடியாத கொள்கைகளையும் பழைய தலைவர்களையும் பின்பற்றி அவர்களது போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவது என்னை பொறுத்தவரையில் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்குரிய பொறுப்பான செயலாக எனக்கு தென்படவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் எமது சமுதாயம் யுத்தத்துக்கு பின் முகம் கொடுக்க வேண்டிய இந்த நிலையில் இவர்கள் இப்படி தோல்வியடைந்த யதார்த்தமற்ற ஒரு கொள்கையை பின்பும் தொடர்ந்து கையாளுவது ஏமாற்றத்துக்குரிய ஒரு காரியமாகத்தான் எனக்கு படுகிறது. இவர்கள் இவற்றையெல்லாம் விட்டு சொந்தத்தில் சிந்தித்து எல்லா விதமான யதார்த்தையும் மனதில் கொண்டு நாட்டில் நிலவும் நிலைமைகளை அலசி ஆராய்ந்து ஒரு கொள்கை திட்டத்தை முன்வைப்பார்கள் என்று, இப்போ இல்லாட்டாலும் காலப்போக்கில் தங்களுடைய பிழைகளை உணர்ந்து கொள்கைகளை முன்வைப்பார்கள் என்றுதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய கனவும். இதுதான் இந்த விஷயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். எமது அரசியல்வாதிகள் வங்குரோட்டுவாதிகளாக இருக்கிற இந்த நிலைமையில் இவர்கள் தனிப்பட்ட முறையில் தமது சிந்தனைகளையும் அலசி ஆராயும் தன்மையும் வளர்க்க வேண்டும். ஆகவே தற்போது நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அர்த்தமற்றது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது திரு சூரியசேகரம் அவர்கள் தெரிவித்த கருத்து. அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து தனது கருத்துக்களை தெரிவித்தார். பொறியியலாளராக இருக்கின்றார். சொந்தங்களை நீங்களும் அழைக்கலாம், நீங்களும் அழைத்து உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். இது உங்கள் நிகழ்ச்சி, உங்களுக்கான இலக்கங்கள் திறந்தே இருக்கின்றன. மீண்டும் மற்றொரு கருத்துக்கு சேர்க்கிறோம். திரு சிப்பி அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்த கருத்துக்களை மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வருவோம். சம்பவம் எப்படியோ கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற அந்த அமைதி சூழலை குழப்பதற்கு இத்தகைய சம்பவங்கள் வழிவகுக்கும் என்று கருதுகின்றோம். இதனால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அமைதிக்கு
இத்தகைய செயல்பாடுகள் குந்தகம் விளைவிக்கும் என நம்புகிறோம். ஆகவே இத்தகைய செயல்பாடுகளை இல்லாமல் செய்வதற்கு சகலரும் ஒத்துழைத்து மீண்டும் ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பினை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாகும். நேரலையில் இப்போது எமது தொலைபேசி அழைப்பில் மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம் பார்வைகள். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? செல்வம் சுவிசிலிருந்து. தெளிவாக இருக்கிறது அழைப்பு? ஆம், அழைப்பு தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு குரல் நான் பேசுவது திரும்ப வருகின்றது. இல்லை, எங்களுக்கு அப்படி கேட்கவில்லை, நன்றாகத்தான் இருக்கிறது. செல்வம் அவர்கள். சரி, இருந்தாலும் நான் சுருக்கமாக எனது கருத்தை சொல்கின்றேன். கூறுங்கள் செல்வம் அவர்களே. முதல் பேசிய டாக்டர் அவர்கள் மிகவும் அருமையாக கருத்துக்களை சொல்லியிருந்தார். நான் பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இந்த தாக்குதல் யாராக இருந்தாலும் காரணமாக இருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று. ஏனென்றால் தாக்குவதற்கு உரிமை இல்லை, அது ஜனநாயகத்துக்கு முரண்பாடானது. இருந்தாலும் நாங்கள் சில மூல காரணங்களை யோசிக்க வேண்டும். இது என்னை பொறுத்தவரையில் அரசியல் பிரச்சாரம் என்பதுதான் எனது கருத்தும். இந்த பழைய இதுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்படித்தான் ஆரம்பித்தது. இந்த பழைய அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எமது மக்களும் ஏமாந்து அவர்களுக்கு பின் செல்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரோ சொன்னது போல் கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் எங்கள் தமிழர்களை. மற்ற கேட்கிறதா? இந்த வழி மீண்டும் தமிழரை கூட்டிக்கு வராத மாதிரி தான் என்ன முடியும். ஏனென்றால் இது பின்னணியில் அரசியல் இதை வச்சு அரசியல் நடத்த முயன்று கொண்டிருக்கிறார்கள். மற்றது இந்த பார்வை நிகழ்ச்சியை நான் மிகவும் ரசித்து பார்க்கிறேன். முக்கியமான கருத்துக்கள் இடம்பெறது. ஆனா இந்த தலையங்கம் ஒரு ஆரோக்கியம் இல்லாத என்பது எனக்கு என்னுடைய கருத்து. ஏனென்றா சும்மா ஒரு பிரச்சனையை பெருசாக்கி அவரை கதாநாயகனாக்கு போலதான் எனக்கு தோன்றுகிறது. அப்படி இல்லை. உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக இப்போது யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஒரு முக்கியமான விடயம் இது. எனவே நாங்கள் அதை பற்றி பேசுவது உண்மையிலேயே ஒரு சால பொருத்தமான விடயம். இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த விடயத்தில் பலருக்கும் பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்களை வெளிக்கொணர்வது என்பது தேவையாக இருந்தது. அந்த வகையிலேயே எமது மக்களின் கருத்துக்களை தானே நாங்கள் கேட்கின்றோம். இந்த விடயம் சம்பந்தமாக நாம் யாரையும் கதாநாயகன் ஆக்குவதையோ அல்லது யாரையும் பெரிய மனிதர்களாக ஆக்குவதோ அல்ல எமது நோக்கம். உண்மையிலேயே இந்த விடய சார்பாக மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதுதான் எமது தேவையாக இருக்கிறது, எமது பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் இந்த விடயம் சம்பந்தமாக தங்களது கருத்துக்களை, அதாவது ஜனநாயக ரீதியில் கருத்துக்கள் வைக்க இதில் கருத்து கூறாதவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பலர் தங்களது கருத்துக்களை மாற்றிக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். உண்மையில் யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் எமது நோக்கமாக இருக்கிறது. செல்வம் அவர்கள், நான் உடன்பாடு இல்லை. நீங்கள் தரமான நிகழ்ச்சி இதுவரை நீங்கள் சமூக நீரோட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் நான் தொலைபேசியிலும் இப்ப தொடர்பு கொண்டுள்ளேன். உங்களது கருத்துக்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்குமே கருத்துரிமை உண்டு. உங்களது கருத்து அதுவாக இருந்தால் நான் அதையும் தலை சாய்த்து ஏற்றுக்கொள்கிறேன். செல்வம் அவர்களே. இல்லை, மன்னிக்க வேண்டும், நான் சொல்லியிருந்தேன், பிள்ளையாக சொல்லியிருந்தேன். நீங்கள் தவறாக கூறவில்லை. நீங்கள் உங்களது கருத்தை கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே உங்களது ஒரு கருத்து சுதந்திரத்தை வரவேற்கும் ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றோம். தேவையில்லாத மீண்டும் மக்களை தூண்டும் விடயங்களை தவிர்த்து உண்மையிலேயே ஒரு கருத்து சுதந்திரமாக தங்களுக்கு இந்த விடயம் சம்பந்தமாக சரியாகவோ தவறாகவோ எதை வேண்டுமானாலும் கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் நாம் இதை நடத்தி வருகின்றோம். அந்த வகையில் உங்களது பார்வையில் இந்த விடயம் பேசப்பட தேவையில்லாத ஒரு விடயம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். அந்த உரிமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் நாங்கள் நடைமுறையை பார்க்கிறோம். இந்த ஏகாவத்திய ஆதிக்கங்கள் பல்கலைக்கழகங்களுக்குள்ளான் முதல் நுழைகின்றது. ஏனென்றால் அந்த இளைஞர்கள் இரட்டை குறிப்பு கூடியவர்கள். நிச்சயமாக அந்த டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்தால் படிப்பை பற்றி தான் சிந்திக்க வேண்டும்.
எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ தங்களை வருத்தி பிள்ளைகள் நல்லா வர வேண்டும் என்றுதான் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகிறார்கள். அங்க பிறகு இந்த ஒரு சில அரசியல்வாதிகள் இந்த தாக்கங்களால அதுக்கு பின்னுக்கு செல்வது ஆரோக்கியமற்ற விஷயங்கள். இதால எஞ்சியுள்ள தமிழர்களுக்குத்தான் பேரழிவை ஏற்படுத்தும் என்பது எனது ஆழமான கருத்து. நிச்சயமாக செல்வம் அவர்களே, உண்மையில் இந்த விடயம் நடக்கிற பிரச்சனைகள் முழுக்க பல்கலைக்கழகத்தின் ஊடாகத்தான் வருகின்றது. அதனால்தான் அந்த அமெரிக்கா தூதுவர் கூட பல்கலைக்கழக அந்த பொறுப்பாளரை சந்திக்க வேண்டும் என்று உங்க ஏதோ பிரச்சனை எல்லாம் நடந்ததாக நாங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்தோம். மற்றது இன்றைக்கு நாங்கள் ஒரு சிலர் தான் அரசியலில் கருத்துக்களை கேட்டுக்கணும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அரைவாசி தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் சன் டிவி நாடகங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதில் என்ன நடந்தது எது நடந்தது இவர்கள் வதந்தும் பிறப்பி வதந்திகள் தான் எதிர்மாறாக கருத்துக்கள் மக்கள் மத்தியில் உலாவுமே தவிர சரியான அந்த முதல் பேசியவர் மாதிரி அந்த சரியான சிந்தனை பண்ணி ஒரு கருத்தும் வழியில வராது. சரி, நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம் செல்வம் அவர்களை, நாங்கள் கூறிக்கொண்டே இருப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம், நல்ல நிகழ்ச்சிகளை கொடுத்து கொண்டே இருப்போம். பார்ப்பதும் பார்ப்பாதவர்களும் அவர்கள் பொறுப்பு. ஒரு சிலராவது பார்த்து நன்மை அடையட்டும். செல்வம் அவர்களே, நன்றிகள் உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டமைக்காக. இனிவரும் பார்வைகள் நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுங்கள் செல்வம் அவர்களே. அவர் சென்று விட்டார். நன்றிகள். இப்போது நாங்கள் பிரான்சிலிருந்து எமக்கு கருத்து தெரிவித்த உதயகுமார் அவர்களது கருத்துக்களை இப்போது நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். டிஆர்டி தமிழலையின் பார்வைகள் நிகழ்வில் இன்று ஒரு அருமையான தலையங்கம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த தலையங்கத்தை பொறுத்தவரை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் தாக்கப்பட்டதாக செய்திகள் பரவலாக வந்திருக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்ற ஒரு அமைப்பு அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இல்லை என்பது முதலாவது ஒரு செய்தியாக இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த முதலாவது செய்தி இன்னமும் புதிய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவு செய்யப்படவில்லை என்பதால் அவர் தலைவர் அல்ல என்பது முதலாவது செய்தியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர் தலைவர் அல்ல என்பதை வைத்துக் கொண்டு அவரை தலைவர் என்ற செய்திகள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது முதலாவது விடயம். இரண்டாவதாக, அவர் ஒரு மனிதன் தாக்கப்பட்டது என்பது தொடர்பாக எங்களது பலமான கண்டனங்களையும் நாங்கள் வெளியிட்டுக் கொள்கின்றோம். ஆனால் அந்த தாக்குதலுக்கு பின்னணியில் அவர்களே இருந்ததாக சில சம்பவங்களும் சில சந்தேகங்களும் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாண ஊடகங்களிலும் ஐரோப்பிய ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் அந்த செய்திகள் வெளிவருகின்றன. இதற்கு நான் ஒரு அரசியல் பார்வையை செலுத்தலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் ஐரோப்பாவில், குறிப்பாக பிரான்சில் நடைபெற்ற ஒரு மாநாடு, உலக தமிழ் பண்பாட்டு இயக்க மாநாட்டுக்காக இலங்கையிலிருந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தார்கள். 3 பேர் வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் மாவை சேனாதராஜா அவர்கள். அவர் இதற்குள் கலந்து கொள்ளவில்லை. மற்ற 2 பேர் ஸ்ரீதரன் மற்றும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் ஆகிய 2 பேரும் பிரான்சின் ஒரு நகரத்தில் உள்ள வேறொரு நகரத்தில், பாரிஸில் இருந்து இங்க தொலைவில் உள்ள ஒரு நகரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கஜேந்திரன் மற்றும் நெடியவன் குழு போன்றவர்களை சந்தித்ததாக ஒரு செய்தி தினக்கதிர் என்ற இணையதளத்தில் முன்னாள் இலங்கையின் பத்திரிகையாளர் சுரரட்டம் அவர்களால் சுவிட்சர்லாந்திலிருந்து நடத்தப்படுகின்ற தினக்கதிர் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த செய்திகளின்படி டிஎன்ஏ அமைப்பிலிருந்து வெளியேறி ஸ்ரீதரன், யோகேஸ்வரன் போன்றவர்கள் குமார் பொன்னம்பலம் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கஜேந்திரன் அவர்களின் அணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும், ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு இசைந்ததாகவும், யோகேஸ்வரன் அவர்கள் அதற்கு இசையவில்லை, அவர் ஆலோசித்து சொல்வதாக கூறியதாகவும் அந்த செய்திகள் வெளிவந்திருந்தன. இவர்கள் நெடியவன் குழுவின் இலங்கை பிரதிநிதிகளாக செயல்படுவதற்கான பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாகவும் செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த செய்தியை தினக்கதிர் இணையதளம் வெளியிட்டது. இரா சுரரட்னம் அவர்கள் இலங்கையின் ஒரு பேசப்படுகின்ற பத்திரிகையாளராக இருந்தவர். அவரது இணையதளம் இதை வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியின் அடிப்படையில் தற்பொழுது ஏற்கனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை கைப்பற்றி வைத்திருந்த கஜேந்திரன் அவர்கள் தனக்கு பின்னால் இருந்த மாணவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி தொடர்ச்சியாக இல்லாமல் போய்விட்ட, காலாவதியாகி போய்விட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைமை பதவியை தொடர்ந்து அவர் வகிப்பதாக கூறிக்கொண்டிருப்பதுடன் அவர் மீதான ஒரு தாக்குதலை நடத்தி போராட்டத்தை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளால் ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழக மாணவர் தலைவர், முன்னாள் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற இவர் மீதான தாக்குதல் என்பது
அவர்களாலேயே நடத்தப்பட்டிருக்கக்கூடும் என்கிற ஒரு சந்தேகம் பொதுவாக பல ஊடகங்களால் எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு கரு தேவைப்பட்டது. அந்த கருவின் அடிப்படையில் அவர்களே இந்த சிறிய தாக்குதல் ஒன்றை அந்த மாணவர் மீது செய்துவிட்டு அதை பெரிதாக்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் பயிர்கரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மத்திய பல்கலைக்கழகங்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இதைத் தொடர்ந்து அந்த போராட்டம் விரிவுபடுத்தப்பட இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. கல்லூரிகள், பாடசாலைகள், கல்லூரிகள் போன்றவற்றிற்கும் அந்த போராட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அதை ஒரு மாணவர் போராட்டமாக கையில் எடுப்பதற்கு இந்த அணி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் போன்றவர்களின் அணி முற்படுகிறது. இதற்கான நிதி உதவிகளை ஐரோப்பாவிலிருந்து நெடியவன் குழு வழங்குகிறது. அந்த வகையில் இந்த பிரான்சில் ஸ்ட்ராஸ்பர்க் நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரன் போன்றவர்களையும் அதில் இணைத்துக் கொண்டிருந்தது. அண்மையில் இந்த தாக்குதல் நடந்து முடிந்தவுடன் பிபிசிக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக முதலாக அந்த மாணவரை சென்று பார்த்தவரும் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், பிபிசிக்கு பேட்டியளித்தவரும் ஸ்ரீதரன். ஆனால் அந்த மாணவரை வைத்தியசாலையில் அனுமதித்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஆகவே இதன் பின்னணி இவ்வளவு ஆயுத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. இது ஒரு சந்தேகம்தான், நான் உறுதியாக சொல்லவில்லை. ஆனால் இந்த சந்தேகங்களின் மொத்த பலன்களை கூட்டி பார்க்கின்ற பொழுது இது எங்கோ செல்கிறது. குறிப்பாக ஐரோப்பாவில் இயங்குகின்ற நெடியவன் குழுவின் பினாமிகளாக அல்லது நெடியவன் குழுவின் இலங்கை ஏஜெண்டுகளாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் போன்றவர்கள் டிஎன்ஏ உடைத்து அதில் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து செயல்படுவதற்கு முனைகின்றார்கள். அவர்களுக்கு செல்வாக்கை பெறுவதற்காக ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த போராட்டத்தை மாணவர்களுக்கு கூடாக கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த அனுபவங்கள் கஜேந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர் பொங்கு தமிழை ஆரம்பித்து வைத்தவர் என்று இப்பொழுதும் பெருமைப்பட்டுக் கொள்கின்றார். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் மாணவர்களின் போராட்டம் ஒன்றை வடபகுதியில் தூண்டி விடுவதன் மூலம் தங்களது செல்வாக்கை அவர்கள் அதிகரித்துக் கொள்ள இருக்கின்றார்கள். அந்த அதிகரித்துக் கொள்வதன் மூலம் டிஎன்ஏக்கு எதிராகவும் அரசியல் செய்யலாம், அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு எதிராகவும் அரசியல் செய்யலாம், மாணவர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம், அதே நேரத்தில் தாங்கள் அரசியலில் முன்னுக்கு வரலாம் போன்ற பல விடயங்களை முன்வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது போன்ற தோற்றம் எங்களுக்கு தெரிகின்றது. இந்த தோற்றம் உங்களுக்கும் தெரிகிறதோ தெரியவில்லை, மற்றவர்களுக்கு அவ்வாறான தோற்றம் தெரிந்தால் நீங்களும் உங்கள் கருத்துக்களை கூறலாம். இது எனது பார்வையில் இருக்கின்ற கருத்து மாத்திரமே. எனது பார்வையை இந்த பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இப்போது சமர்ப்பித்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை உங்களின் சுதந்திரமான கருத்துக்கள் ஊடாக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமது டிஆர்டி தமிழிலை வானொலியின் அறிவிப்பாளராக இருந்த திரு உதயகுமார் அவர்கள் பிரான்சிலிருந்து தனது கருத்துக்களை தெரிவித்தார். உண்மையிலே மிகவும் ஆழமான தனது கருத்துக்களை மிகவும் மாநிலமாக முன்வைத்தார் திரு உதயகுமார் அவர்கள். நன்றிகள் உதயகுமார் அவர்களே, உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியூடாக எமக்கு தெரிவித்தமைக்காக. இன்று நாம் எமது நிகழ்ச்சியில் பார்த்த விடயம் யாழ்ப்பாண இந்த பல்கலைக்கழக ஒன்றியத்தின் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் அடையாளம் தெரியாத நபர்களால் தாக்கப்பட்ட விடயம் சம்பந்தமாகவே நாங்கள் இன்றைய உங்களது கருத்துக்களை நிகழ்ச்சியில் பதித்தோம். சொந்தங்களே, அந்த வகையில் பலரும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தீர்கள். தொலைபேசியூடாக, அதுபோன்று ஸ்கைப் ஊடாக மற்றும் அதுபோன்று நேரலையில் தொலைபேசியூடாக, அதுபோன்று தமது கருத்துக்களை எமது பார்வைகள் இணையதளத்தில் எழுதியதன் மூலமாக பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். அனைவருக்குமே எமது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை எமது தயாரிப்பு தலைவரோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நாளை எமது அரசியல் நிகழ்ச்சியாக முற்றத்து அரசியல் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதையும் காண தவறாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பெற்றுகின்றார். அந்த நிகழ்ச்சியையும் காண தவறாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சர்தார். மீண்டும் சந்திப்போம் சொந்தங்களே.